ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எக் பப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த எக் பப்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், நல்ல லேயராக சூப்பராக பேக்கரியை விட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 2 கப் அளவு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இந்த ரெசிபி வந்து பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸில் 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஓரளவு வந்து கண்ணாடி பதம் மாதிரி நமக்கு வந்து ஆனியன் வந்து வதங்கி வரணும். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பச்சை வாசனை போகாத வரையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரே பீஸாக செய்கிறது கஷ்டமாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஈக்குவலாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்க்கு வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக பாலாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி கல்லில் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நல்ல மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிலேருந்து 1 மட்டும் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து மைதா மாவு இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லேயர் வந்து சப்பாத்தி வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற எல்லா சப்பாத்தியும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் லேயர் வந்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை மைதா மாவு ரெண்டுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி கல்லில் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல் உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக வந்து நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு எட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி லாஸ்ட் எட்ஜ் வரை வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மெத்தடில் வந்து நம்ம பப்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து ஒருக்கா செஞ்சாலே நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிட தோணாது. அந்த அளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி நல்லா வந்து கையை வச்சு நல்லா வந்து விரித்து விட்டுக்கோங்க. நல்லா ரோல் பண்ணி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து 2 பக்கத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஈக்குவல் பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸஸும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து நான் ஏற்கனவே வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு முட்டையை. அதுலேருந்து ஒரு பீஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து வச்சிடலாம். வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்க்கவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு எக் பீஸ் வந்து வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்க சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் அல்ல நெய் கூட வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கு இடையில வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே வர நல்லா வெந்து வரும். இப்போ இது வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா கடை பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக லேயராக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டஃபிங்ஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.